தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருக்கும் விருந்தினர், தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், இன்னைக்கு சட்டசபையில ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த மசோதா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்வார் என்ற ஒரு அறிவிப்பு முன்னதாகவே வெளிவந்த வண்ணமா இருந்ததாம். ஆனால் அந்த மசோதாவை அவருக்கு பதிலாக ரகுபதி அவர்கள் மசோதா செய்தார். அமைச்சர் ரகுபதி அவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டி அரசியல் விமர்சகர்கள் ராஜினாமா செய்ய போகிறார். அதனுடைய நீட்சியாகத்தான் இவ்வாறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகளை அவங்க தெரிவிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாம்? அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. என்னன்னா, உச்ச நீதிமன்றம் ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்போ அவர் அமைச்சர் பதவிங்கிறது இது முழுக்க முழுக்க முதல்வருடைய விருப்பத்திற்கான விஷயம். எனக்கு அதை பத்தி விருப்பம் இல்லை, எனக்கு ஜாமீன் தான் அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப அடுத்த கட்டமா இவர் ராஜினாமா பண்ணலன்னா என்ன பண்ணும், உச்ச நீதிமன்றம் முதல்வர்கிட்ட போகும். அப்ப நீங்க அவர் எதுக்கு வச்சுக்கணுமா, அவ்வளவு அர்ஜென்ட்டா அவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும். அவங்களா விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாகரிகத்தை கருதியும் கவர்மெண்ட், அதாவது அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால ஜாமீன் ராஜினாமா செய்ய போறார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவலும். ஆனா பட் இந்த வழக்கு கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, ரைட்டு, இது சாட்சிகளை கலைத்து விடுவார். அதிகார பதவியில இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வழக்குல இருக்கிறப்போ அவரு ராஜினாமா பண்ணிட்டு சாதாரண மனிதராகவோ எம்எல்ஏவோ எம்பியா இருந்தா போதும், அமைச்சரா இருந்தாருன்னா அவருக்கு அதிகாரம் அதிகம், அதனால சாட்சிகள்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் சாட்சிகள் விசாரணை பெரிய லெவல்ல இன்னும் ஆரம்பிக்கல. புரியுதுங்களா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் முதல் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 690 குற்றவாளிகள், குற்றவாளிகள் மட்டுமே 690, சாட்சிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 2200 சாட்சிகள். ஏன்னா இது பாத்தீங்கன்னா நேரடி குற்றமே கிடையாது. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பணத்தை என் பேரை சொல்லி ஒருத்தர் ஏமாத்துறாரு, அவர் மிஸ்யூஸ் பண்றாரு, அவர் ஏமாத்திருப்பார், எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் ஆனா என் பேரை பயன்படுத்தினாங்கிறதுக்காக நான் என்னைய என் பேர்ல எஃப்ஐஆர் சேர்த்து என்னைய வழக்குல சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் நடக்கிற, புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொல்லுவாரு, அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் செய்வாரு. இப்படிதான் போய் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருப்பாங்க இதுக்கு வருது குற்றவாளிகளா மட்டும் 690 பேர் இருக்காங்க இதுல, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சாட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 பேர் இருக்காங்க. இதுதான் வழக்கு விசாரணையோட ஒரு ஒரு மேலோட்டத்துல பாக்குறப்போ. சரி, ரைட். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த வழக்கு விசாரணையில நீங்க சாட்சிகளை நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால உங்களை பார்த்து சாட்சிகள் பயந்துகிட்டு சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அதனால நீங்க பதவியை நீங்க ராஜினாமா செய்றீங்களா, இல்ல ஜாமீன் ரத்து பண்றோம் உள்ள போறீங்களா அப்படிங்கறத கேள்வி. அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு, இல்ல நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன். ரைட். ஆனால் இந்த வழக்கு எப்போது முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியா இல்லையா? சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு ஒரு 3 மாசம் முடிஞ்சிடும், இல்லை ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிருச்சுன்னா ரைட், அமைச்சரா இல்லைங்க, உனக்கு முடியட்டும், குற்றவாளியா நிரபராதியான்னு கோர்ட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு நான் வெளியே போனேன். பட் இந்த வழக்கு விசாரணை எப்போது முடியும்? சாதாரணமா சட்டம் தெரிந்த எல்லாம் சொல்றாங்க குறைந்தது 50 வருஷம் ஆகுங்கிறாங்க அந்த வழக்கு. 50 வருஷம் வழக்கு நடக்கும்ன்றாங்க. புரியுதுங்களா? சோ இது பட் நம்மளுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்க எதுக்காக ஜாமீன் எப்ப கொடுத்தோம், நீங்க அமைச்சரா இல்லைங்கிறதுனாலதான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம்
அப்படின்னு சொல்றாங்க. 2வது ம். ம். வழக்கு விசாரணையை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் வந்து ஜாமீன் குடுக்குறாங்க. அதுல வருது. ஜாமீன்ல சில நிபந்தனைகள் வருது. அது இல்லாம ஈடிக்கு என்ன சொல்றாங்க? 3 வழக்கு மாசத்துல முடிக்கணும். விசாரணை 3 மாதம் முடிக்கணும்ங்கிறாங்க. அமைச்சர் இப்பவும் 6 செந்தில் மாசம் தாண்டிடுச்சே! அதுதான் மேட்டர் இப்ப நம்ம என்ன பேசுறோம்? ம். அமைச்சர் ம். செந்தில் பாலாஜிக்கு செப்டம்பர் லாஸ்ட் போன வருஷம் 2024 லாஸ்ட்ல செப்டம்பர் லாஸ்ட்ல அவர் வந்து ஜாமீன்ல வெளிய வர்றார். என்ன? பட் செப்டம்பர் முடிஞ்சுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது இல்லாம கிட்டத்தட்ட இங்க ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ம். 4 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மாசம் முடிந்துருது. இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? ஈடிட்ட வழக்கு விசாரணையை 3 மாதத்திற்குள் முடிக்கணும்னு சொல்லுது. ரைட். இல்ல. பட் எங்கள மட்டும் என்ன சொல்றீங்க? இல்ல, இல்ல. நீங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனையா இருக்கும். நீங்க வந்து அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணுங்கங்குது. உச்சநீதிமன்றம் வந்து ஈடிக்கு ஒரு விஷயத்த சொல்லணுமா இல்லையா? ரைட். ம். அவர் ராஜினாமா பண்றாரு. அப்ப அந்த வழக்கு விசாரணை எப்ப முடிக்க போறீங்க? ம். அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஒரு காலக்கெடு குடுத்தா தானங்க சரியா இருக்கும். இது அரசியல்வாதி, ஒரு ம். எம்.எல்.ஏ. புரியுதுங்களா? ஒரு இது இப்ப 2026ல தேர்தல் திருப்பி வரப்போகுது. ம். ஸோ திருப்பி இந்த தேர்தல்ல வந்து ஜெயிச்சாலும் நான் மந்திரி ஆக முடியாதுன்னா என்னதுக்கு? யார் பண்ண தவறு? நீங்க சொன்னத நான் கேட்டுக்கிட்டேன். அப்ப வழக்கு விசாரணைய ஈடி முடிக்கணும்ல. ம். அப்ப ம். இல்லன்னா இந்த இந்த வழக்கு விசாரணைக்கு தனி கோர்ட் வைங்க. ம். ம். ஈடி சொல்றீங்கல்ல. இவர் இருந்து இவர பார்த்து பயப்படுறாங்க. அதிகாரத்துல இருக்கிறதுனால சாட்சிக ம். சொல்ல வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற ஈடி, தனி கோர்ட் வச்சு பண்ணுங்கங்கிறேன். வழக்கு விசாரணை 6 மாசத்துக்குள்ள முடியுங்க. அப்பதானே ஒரு ஒரு நியாயமானது இதுதானே நியாயம். ம். ம். மனிதனுடைய அடிப்படை உரிமை கூட இதுல பாதிக்கப்படுதா இல்லையா? இப்ப எந்த ஒரு அடிப்படையில சார் இப்ப நீதிமன்றம் வந்து ஆ இப்ப நாங்க உங்களுக்கு குடுத்துருக்கோம் அப்டின்னா, அமைச்சரா நீங்க வந்து பதவி துறந்துட்டு வந்தீங்க. ஸோ, அதனால நாங்க ஜாமீன வந்து புரொவைட் பண்ணோம் அப்டின்னு சொல்றாங்க. ரைட். இப்போது வந்து ஜாமீனா நாங்க எதனால உங்களுக்கு ஜாமீன் குடுத்தோம்? ஏன் தான் குடுத்தோம்னு நாங்க வந்து இப்ப யோசிக்கிறோம் அப்டின்னு இப்ப சொல்றாங்க. இப்போ அந்த வழக்கினுடைய இப்போ கிட்டத்தட்ட 1000க்கும் நீங்க சொன்ன 2000 சாட்சிகள் வந்து கிட்டத்தட்ட மேல இருக்காங்க. 2200 அவ்ளோ சாட்சி. ஆ அவ்ளோ சாட்சிகளையும் விசாரணை பண்ணி, அதுக்கு உண்டான வெர்டிக்ட் வழங்குறது நீங்க சொல்ற மாரி எத்தன 690 பேர் கோர்ட்ல 300 வந்து அக்யூஸ்ட். ம். அக்யூஸ்ட் நிப்பாட்ட முடியுங்களாங்க? சோ, நிக்க அப்போ முடியும். இவ்ளோ பெரிய ஒரு பட்டியல் கொண்ட இந்த விஷயத்த வந்து, அ எந்த அடிப்படையில நீதிமன்றம் வந்து இவர வந்து அமைச்சரா ஆகக்கூடாது அப்டின்ற ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே எல்லாத்தையும் போல அப்ப இப்ப இந்த வழக்கு இன்னும் ஒரு 10 வருஷமோ, 20 வருஷமோ போய்க்கிட்டே இருக்குன்னா, அதுவரைக்கும் அவர் வந்து அடுத்த ஆட்சி வந்தாலும் சரி, அமைச்சராகவே ஆகவே முடியாதா? அதுக்கு முட்டுக்கட்டை அது போடுதா இது? அதுதான் அடிப்படை மனிதனுடைய அடிப்படை உரிமைய வந்து இது வந்து பறிக்கிற போல ஓகே. இருக்குது. ம், இந்த ம், ம். விஷயத்துல அதுதான் சொல்றேன். இது பட் சட்ட இது போராட்டம் எந்த ஒரு பண்ணுவாங்களா சார் இது திமுக தரப்புல? மிகப்பெரிய இது கண்டிப்பா போய் ஆகணும்ன்றேன் நான். ம், ம், இந்த ம், விஷயத்துல இப்ப நம்ம ஒரு காமன் மேன் நம்மளுக்கே இந்த மாரி ஒரு விஷயங்கள் கேட்குது. நம்மளுக்கே ம், சில விஷயங்கள் வந்து தோணுது. ம். கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஆனால் இந்த விஷயத்துல ஈடி எப்படி ஏமாத்துது பாருங்கன்னு சொல்ல வரேன். ஓ! இப்ப என்னைய வந்து நீங்க இருக்கக்கூடாது. நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றீங்க ரைட். பட் உங்க சைடு என்ன ஆச்சு? நீங்க அடிப்படையா இந்தியால ஈடி போட்ட வழக்குகள்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4% தான் வழக்கு விசாரணையே முடிஞ்சிருக்கு. இதுல தண்டனை 1% தான்னு வச்சுக்கங்க. ம், ம், வழக்கு விசாரணையே முடிக்கிறதில்ல. அவங்க வந்து வழக்கு போடுவாங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அது முடியுதா, முடியலையான்னு யாருக்குமே தெரியாது. ம், இதுதான் போயிட்டு இருக்கு. பட் இந்த வழக்கு விசாரணையில் நீங்க இவ்ளோ ஒரு துரிதமா போயி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயி, நீங்க ஜாமீனா, நீங்க அமைச்சர் பதவியான்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு போன நீங்க, இந்த வழக்கு விசாரணைய எப்ப முடிப்பீங்க? ம். இது ஈடி எப்ப பதில் சொல்ல போகுது இதுக்கு? இது வந்து அடிப்படை உரிமைய வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா? சொல்லுங்க. இந்த விஷயத்த யாரு பாக்குது? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இந்த விஷயத்த. எல்லாத்துக்குமே தெரியுது அது. சார் இப்ப நீங்க பல விஷயம் பல முறை நம்ம நம்ம ஊடகத்திலே நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இது ஒரு வினோதமான செயலாக இருக்கிறது. இன்னும் எத்தனையோ மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், எத்தனையோ நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரே வந்து
குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஜாமீன் வெளியே வந்து அவர்கள் வந்து முதலமைச்சராக தொடர்ந்து இருக்கிறார்கள். அமைச்சராகவும் பல மாநிலங்கள்ல வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு மட்டும் இந்த நெருக்கடி என்றால் இடி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி தான். வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. அஇஅதிமுகவினுடைய ஸ்போக்ஸ் பெர்சன்ஸ்லாம் வந்து சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பா எமர்ஜென்சிய பாருங்க. எமர்ஜென்சிக்கு முன்னதாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து தங்களுடைய மத்திய இயந்திரங்களை துஷ்பிரயோகம் செய்து வெறும் ரூ. 36,000 அவர்கள் வந்து அ அந்த தவறான ஒரு கையாடலை அவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி, பிரதமர் பதவியிலிருந்து நீங்க விலகே ஆக வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டது. அப்படி நீதிமன்றத்திற்கு அது சொல்வதற்கு உரிமை உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறாங்க. ஆனா இந்த வழக்குல நீங்க வந்து பதவி விலகணுமோ, அல்லது ராஜினாமா செய்யணும் என்ற எந்த ஒரு இதுவுமே சொல்லல. ஒரு அறிவுறுத்தல் செய்யல. உங்களுக்கு பதவியா, ஜாமீனா அப்படின்னு தான் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல அதுல மாற்றம் இல்ல. நம்ம அதான் சொல்றேன். உச்சநீதிமன்றத்த நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம ராஜினாமா பண்ணிடுறோம். அதுல ஒண்ணும் மாற்றம் ம். இல்ல. காரணம் என்ன? ம். ராஜினாமா பண்ணலன்னா, அரசுக்கு ஒரு சங்கடத்த ஏற்படுத்துற மாரி இருக்கும். வேண்டாம். அவங்களா நீக்குனாங்கன்னா, அது ஒரு முதல்வருக்கு ஒரு அவப்பெயர் ஆகும். அதுல ம். ஒண்ணும் ம். மாற்றம் இல்ல. நம்ம ராஜினாமா பண்றோம். பட் நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பா நம்ம கேட்கிறோம். ரைட்டு. அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க. பண்ணியாச்சு. வழக்கு விசாரணை எப்போது முடியும்? ம். அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஓகே. சரி ரைட்டு. இந்த ஒரு வருஷம் இருக்கு எலக்ஷனுக்கு. முடிச்சுருவீங்களா? 2026 தேர்தலுக்குள்ள முடிச்சுருவீங்களா? ம். எப்ப முடிப்பீங்க? வாய்ப்பில்ல. அதுதான் சொல்றேன். வல்லுனர்கள் சொல்றது, இந்த வழக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகும். ம்ஹ்ம். மாற்றமே இல்ல. அப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இதுல ஏதோ ஒரு அரசியலா நம்ம பார்க்கிறோமா இல்லையா அதுல? ம். ம். see ம். இப்போதைக்கு முடியாத ஒரு வழக்குல சாட்சிகள மிரட்ட வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு காரணத்த சொல்லி, சாட்சிடு மிரட்டுனதுக்கான ஆதாரம் இல்ல. சாட்சிகளை மிரட்டிருவார். சாட்சிகள் பயந்துருவாங்க. காரணம் ஒரு அதிகார மிக்க ஒரு பதவியில இருக்கிறதுனால, அவருக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு வரமாட்டாங்க. ரைட்டு. நாங்க ஏத்துக்கிறோம். முடிங்க. 2200 சாட்சிகளையும் விறுவிறுன்னு முடிங்க. ம். அதான் சொல்றேன். ஜூரி நீங்க வைங்க. ஒரு தனி கோர்ட் வைங்க. எங்களுக்கு வந்து வழக்கை நீங்க கூட வேற ஒரு மாநிலத்தினுடைய நீதிமன்றத்துக்கும் மாற்ற முடியாதுன்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க இல்லையா? இல்ல அதுதான் சொல்றேன். இது எல்லாமே ஈடியுடைய வேலைங்க இது. ம். அந்த அளவுக்கு ஒரு ஈடியுடைய கடுமையான வாதங்கள வந்து வச்சிருக்காங்களா ஆ நீதிமன்றத்துல? ஆமா. எதுக்கு? இல்ல. ஓ! இங்கேயே இருக்கட்டும். நடத்தணும்னு சொல்ற நீங்க, ம். வழக்கு விசாரணையை குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் முடித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்களா? இல்லையா? ம். இதுக்கு ஈடி பதில் சொல்லியே ஆகணும்ல. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. இந்த விஷயத்துல நீங்க பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டாலோ, இல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல போட்டு வழக்குக்கு போனாலும் கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துல பதில் சொல்லியே ஆகணும் ஈடி. ம். சரியான மாட்ட போகுது இதுல ஈடி. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ம். ம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புலயே ரா ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தரப்புலயே போனாங்கன்னா, ரைட் நாங்க ராஜினாமா பண்ணிட்டோம். எப்ப எங்க வழக்கு விசாரணை முடிப்பீங்க? ம். தமிழ்நாட்டுல இது இந்தியா லெவல்ல இதே மாரி ஈடி வழக்கு உள்ள எல்லாமே இவ்வளவு பேர் அதிகார பதவியில இருக்கிறாங்க. ஆனா ஈடி என்ன எங்கள மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்குது. நாங்க ராஜினாமான்னு ஏன் கனம் கோர்ட்டாருடைய உத்தரவின் அடிப்படையில நாங்க ராஜினாமா பண்ணியாச்சு. ம். ஒண்ணு ம். அவங்கள மாரி ஏற்கனவே இருக்கிறவங்க மாரி எங்களுக்கு ம். மீண்டும் அமைச்சர் பதவிய நாங்க ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி அளிக்கணும். இல்லன்னா, வழக்கு விசாரணையை 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும். அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா, ஈடி பெரிய லெவல்ல மாட்டிக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. நிச்சயமா நீங்க சார். சரியான சிக்கல். இது வந்து ஏற்கனவே இந்த கவர்னர் வழக்கு மாரி, இந்த ம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலா போக போது பாருங்க. நிச்சயமா சார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கினுடைய பின்னணி சார்ந்தும், அவருக்கு ஜாமீனா? இல்ல அமைச்சரா? அப்படின்ற ஒரு நிபந்தனை சார்ந்த அந்த கேள்விகளுக்கும் ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பதில் சொன்னமைக்கு மிகுந்த நன்றிகள். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.